என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி. இந்த செய்தியை நீ நிச்சயமாக கவனமாக கேட்கத்தான் வேண்டும். இன்று உன் அம்மா நான் உன்னுடைய இல்லத்திற்குள் வந்த ஒருவர் உனக்கே தெரியாமல் வைத்துவிட்டு சென்ற ஒரு பொருளை எடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். அந்த பொருள் என்ன, அதை அவர்கள் எதற்காக உன்னிடத்தில் வைத்துவிட்டு சென்றார்கள் என்பதையெல்லாம் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, முதலில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதற்காக நடக்கின்றது, என்னென்ன பலன்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்கின்ற காரணத்தினால்தான் உனக்கு சில நன்மைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. இன்று உன் அம்மா உனக்கு சொல்லப்போகின்ற விஷயம் உனக்கு மிக அவசியமான விஷயம். இந்த வாழ்க்கையில் கட்டாயமாக இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடப்பதும் இதுநாள் வரையிலும் உனக்கு என்னென்ன கஷ்டங்களை கொடுத்ததோ அதைவிட அதிகமான அளவு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கத்தான் இந்த அம்மா உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான சந்தோஷங்களை நான் கொடுப்பதற்காகவே உன் இல்லத்திற்கு வந்திருந்த பொழுதுதான் அந்த பொருளை கண்டேன். இது எப்படி உன்னுடைய இல்லத்திற்குள் வந்தது என்று நான் பார்க்கும் பொழுதுதான் உன் இல்லத்திற்குள் வந்த ஒருவர்தான் இதனை வைத்துவிட்டு சென்றிருக்கின்றார் என்பதனை நான் கண்டு கொண்டேன். அதாவது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, சில ஆண்டுகளாகவே இது உன்னுடைய இல்லத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் இன்று இந்த அம்மா அதனை எடுக்க வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? இதனால் நீ பல வேதனைகளை எல்லாம் அடைந்து விட்டாய். அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து வந்து விட்டாய். இனிமேல் அதற்கு முழுமையான தீர்வு கொடுக்க வேண்டும் அல்லவா? நீ அனுபவித்த அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரு நல்ல பதிலை இந்த அம்மா நான் கொடுக்க வேண்டும் அல்லவா? என் செல்லமே, இதற்கான தீர்வுகள் என்ன என்ற பதில் நீ தெரியாமல் தான் இத்தனை நாளும் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இத்தனை நாளும் குழப்பத்தில் இருந்தால் நம் வாழ்க்கையில் நாம் என்னவெல்லாம் செய்கின்றோம், எதையெல்லாம் செய்கின்றோம், எப்படி அடுத்தவர்களுக்கு மத்தியில் மாட்டிக்கொள்கின்றோம் என்பதனையெல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, ஒருவருக்கு உன்னுடைய இல்லத்தில் இடம் கொடுக்காமல் அவர்களால் உள்ளே நுழைந்துவிட முடியுமா? அப்படியே வந்தாலும் அவர்கள் உள்ளே ஒரு பொருளை வைக்கின்ற அளவிற்கு நீ இடம் கொடுத்தது உன்னுடைய தவறுதானே என் செல்லமே. இந்த அம்மா சொல்வதில் இருக்கின்ற நியாயம் நிச்சயமாக உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன். உன்னால் நம்ப முடியாத பல விஷயங்கள் உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லா விஷயங்களும் உனக்கு முழுமையாக தெரிவது இல்லை. ஒரு சில விஷயம் மட்டுமே உனக்கு தெரிகின்றது. உனக்கு தெரியாத பல விஷயங்களும் உன்னை அறியாமலேயே உன் இல்லத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் நடக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எதனால் தான் இப்படி எனக்கு நடக்கின்றது என்று நீயாகவே எண்ணிக்கொண்டிருப்பாயே தவிர ஒரு பொழுதும் அதற்கான தீர்வினை நீ பெறமாட்டாய். இந்த அம்மா இதனை உனக்கு சொல்லும் பொழுது நீ செவி கொடுத்து கேள். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பது கூட தெரியாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி நடக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் எதனால் வந்தது என்று உன்னால் சற்றென்று புரிந்து கொள்ள முடியவில்லை. இதுவெல்லாம் எப்பொழுதுமே உன் மனதிற்குள் நீங்க வேண்டிய விஷயம்.
இதையெல்லாம் சற்றென்று உனக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இப்பொழுது வந்துவிட்டது. என் செல்லமே, எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு நல்லதை மட்டும்தான் கொடுக்கும். நல்லது நடக்கும் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது அல்லவா? நம்மோடு பேசுகின்ற எல்லோரும் நல்லவர்கள்தான் என்று எப்பொழுதுமே நாம் நம்பிவிட முடியாது. ஆனால் அவர்கள் மனதிற்குள் கெட்ட எண்ணங்களும் வெளிப்பேச்சு மட்டும் நல்ல பேச்சாகவும் நல்ல பிள்ளையாகவும் நம்மிடத்தில் நடித்து கொண்டு இருப்பார்கள் அல்லவா? அப்படி நம் வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்கள்? அவர்களினுடைய உண்மையான குணம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களோடு நீ பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, ஒருவர் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வருகின்றார்கள் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைவதற்கு முன்பாகவே சில திட்டங்களை எல்லாம் தீட்டிக் கொண்டுதான் நுழைந்திருப்பார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருந்து கொண்டு என்னதான் நன்மைகளை கொடுத்தாலும் அதில் இருக்கின்ற நன்மைகளை எல்லாம் உன்னால் பெற முடியாமல் போகின்றது. அதற்கு காரணமும் இவர்கள்தான் உனக்கு தடையாக நிற்கின்றார்கள் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. இந்த அம்மா கொடுத்ததை எல்லாம் நீ நிச்சயமாக பின்பற்றி நடந்து கொண்டிருப்பாய். ஆனால் வாழ்க்கை உனக்கு சந்தோஷமாக அமைந்திருக்கும். ஆனால் ஏதோ சில விஷயங்கள் உன்னை தடுக்கின்றது. என் அன்பு குழந்தையே, இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேள். இந்த அம்மா நல்லவர்களை ஒரு நாளும் கெட்டவர்களாக உன் முன்னால் அடையாளப்படுத்த மாட்டேன். நான் சொன்னது சில வருடங்களுக்கு முன்பாக உன் இல்லத்திற்குள் வந்த ஒருவரை பற்றியது. அதிகமான பழக்கத்தில் இப்பொழுது நீ இவர்களோடு பழகி கொண்டிருக்கின்றாய். எந்த விஷயமாக இருந்தாலும் இவர்களோடு தான் நீ பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, யார் யார் என்னென்ன சொல்கின்றார்கள் என்பதனை கேட்டு அதை அப்படியே மற்றவர்கள் செவி சேரும்படி உன்னுடைய குடும்ப விஷயத்தை சொல்லிவிடுகின்றார்கள். உன்னுடைய உடன் பிறந்த உறவை பற்றி தவறாக சொல்லிவிடுகின்றார்கள். என் தங்க குழந்தையே, அதனால் நீ இவர்களிடம் இருந்து கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா? மற்றவர்கள் செவி சேரும்படி நீ சொல்லக்கூடாது. உன்னுடைய உடன் பிறந்த உறவை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக சொல்லியிருப்பாய். ஆனால் அந்த விஷயம் நீ யாரை பற்றி சொன்னாயோ அவர்களிடத்திலேயே அப்படியே தெரிவித்து விடுகின்றார்கள். இப்படித்தான் வாழ்க்கையில் ஒவ்வொருவரினுடைய விஷயங்களை பற்றியும் மற்றவர்களிடத்தில் இப்படி சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. உன் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள பிரிவு எவ்வளவுதான் சாதாரணமாக பேசினாலும் மனதிற்குள் இப்படி என்னை பேசியவர்தானே என்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதுவெல்லாம் நடப்பதற்கு காரணமாக இருந்தது இவர்கள்தான். அப்படிப்பட்ட ஒருவரை தான் நான் அடையாளம் கண்டு சற்று ஒதுக்கி வைத்திருக்கின்றேன். அது எப்படி நடந்தது தெரியுமா? உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் ஏற்கனவே இவர்கள் செய்த விஷயங்களை எல்லாம் கண்டுபிடித்து விட்டார். அதன் பலனாகத்தான் இவர்கள் ஒதுங்கி சென்றிருக்கின்றார்கள். இதற்கும் உன் அம்மா தான் அவர்களுக்கு உதவிகளை செய்து இவர்களை ஒதுக்கி வைக்கும்படி நான் செய்து இருக்கின்றேன். இந்த ஒரு விஷயத்தை உன் இல்லத்தில் செய்ததன் காரணமாகத்தான் அவர்கள் எங்கே தன்னுடைய உண்மையான குணம் வெளிச்சம் போட்டு காட்டிவிடுவார்களோ, தெரிந்துவிடுமோ என்கின்ற பயத்தில்தான் இப்பொழுது ஒதுங்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். யாராக இருந்தாலும் சரி, இல்லத்திற்குள் வருவதற்கு அவர்களுக்கென்று ஒரு எல்லை இருக்கின்றது. யாராக இருந்தாலும் வரவேற்பு அறையோடு நீ நிறுத்தி வைத்து அனுப்பி வைத்து இருக்க வேண்டும். உன்னுடைய சமையலறைக்குள்ளேயோ அல்லது உன்னுடைய படுக்கையறைக்குள்ளேயோ அவர்களை அழைத்து செல்வதும் ஒரு நாளும் கூடாது. அதனை நீ செய்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய அனைத்து தனிப்பட்ட விஷயங்களையும் அவர்களுக்கு தெரிந்துவிடும் என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன். அதனால் என் தங்க குழந்தையை, யாராக இருந்தாலும் நீ அளவோடு பழக வேண்டும். உன்னுடைய நல்ல மனதிற்கு உனக்கு என்றுமே நல்லது மட்டும்தான் நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.